துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் இயேசு எத்தனை நல்லவர், எங்கள் இயேசு எத்தனை பெரியவர். ஆவியானவரே, ஆவியான தெய்வமே ஸ்தோத்திரம். கிருபையின் ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஆண்டவரே, அல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடு தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அப்பா, இந்த காலை நேரத்தில் நீங்கள் எங்கள் மேலே அசைவாடணும், எங்கள் குடும்பத்து மேலே நீங்கள் அசைவாடணும். செங்கடல் மேல் அசைவாடின போது செங்கடல் இரண்டாக பிளந்தது, தடைகள் எல்லாம் உடைந்து போனது. இயேசுவே, இந்த காலை நேரத்திலையும் நீர் எங்கள் மேலையும் எங்கள் குடும்பத்து மேலையும் நீர் அசைவாட வேண்டும் என்று நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. செங்கடல் மேல் அசைவாடி நீர் எல்லா தடைகளை மாற்றி நீரே, செங்கடல் மேல் அசைவாடி நீர் எல்லா தடைகளை மாற்றி நீரே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. ஆமாப்பா. ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை நோக்கி நாங்கள் இந்த காலை நேரத்தில் கூப்பிடுகிறோம். உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். என் இயேசு எத்தனை நல்ல தெய்வம், என் இயேசு எத்தனை பெரிய தெய்வம். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, உம்மை போற்றுகிற ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிற ஆண்டவரே, உம்மை வணங்குகிற ஆண்டவரே. உங்கள் கிருபை, உங்கள் கிருபை, உங்கள் கிருபை, உங்கள் இரக்கம், உங்கள் தயவு, உங்கள் வல்லமை, உங்களுடைய ஆண்டவரே அன்பு, உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய அதிசயம், உங்களுடைய அற்புதம், உங்களுடைய நன்மை இந்த நாளில் எங்கள் மேலே வெளிப்படுவதாக. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். வெளிப்பட வேண்டும் என்று ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே,
ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் மேலே கர்த்தர் இந்த காலினத்தில் இரக்கமாயிருங்க. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ண எங்களுக்கு ஒரு மனதை தாரும். எங்கள் சிந்தைகளை தெய்வீக பிரசனை வெளிப்படட்டும், தேவனுடைய ஆளுகை வெளிப்படட்டும். இயேசுவே, இந்த காலை நேரம் தெய்வ சமூகத்தில் நான் ஆண்டவரே உம்ம சமூகத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவன் நாமத்தை துதிகள் செலுத்தியே போற்றிடுவோம் என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எஸ், தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்து. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்து. கண்மணி போல காத்தருளு, கிருபையால் நிதம் வழி நடத்து. கண்மணி போல காத்தருளு, கிருபையால் நிதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்று ஜெயித்திடுவோம், சாகு வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்று சாகு வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. வேத வசனம் கீழ்ப்படிவோ, தேவ சாயலை மாறிடுவோ. வேத வசனம் கீழ்ப்படிவோ, தேவ சாயலை மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா,
அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தின் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தின் அடையாளம் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. என் ஆண்டவர் நல்லவர். சொல்லுங்க அப்பா, அளவில்லாத உடைய கிருபை மகா பெரியது. அல்லேலூயா. உங்க அன்பினால எங்களை அணைக்கிற தெய்வம், எண்ணற்ற நன்மையினால் எங்களை நிரப்பி மாசில்லாத நேசரே. ஓ, உங்க கிருபை எவ்வளவு பெரியது சொல்லி ஆராதிப்போம். அல்லேலூயா. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபம் பாசத்தால் உபாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபம் பாசத்தால் உபாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்போமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்போமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அடைக்கலமே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே.
கரம் பற்றி நடத்தும் கத்த நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கத்த நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி விட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி விட்டீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கத்தனி செய்த நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கத்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான். ஆமென். நம்ம வாழ்க்கையில பாவங்களை பாராத நம்மை அவர் பற்றி கொள்வார். நம்ம சாபத்தை எல்லாம் அவர் நீக்குவார். ஓ இரட்சகரின் இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் அவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கரங்களை உயர்த்தி கத்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என் தகப்பன், இந்த காலை நேரத்தில் ஒரு தாய் ஒரு பிள்ளையை எப்படி தேற்றுவாளோ அதை விட அதிகமாக என்னை தேற்றுகிற தெய்வம். சொந்து போகாத, இந்த நாளை உனக்கு ஆசீர்வதித்து தருவேன் அப்படின்னு சொல்லி என்னை தேற்றுகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திர. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போ நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது
தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் நிச்சயமா நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். தகப்பனே, ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவேன். தாயானவள் தன் பாலகனை மறப்பாலோ? அவள் மறந்தால் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். இந்த நாளில் என்னை தேற்றி என்னை ஆசீர்வதித்து நீ என் எதிர்பார்ப்புகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றப் போவதற்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். உமக்கே மகிமை உண்டாயிருக்கட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு வேத போதியை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 100, சங்கீதம் 100வது சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். சங்கீதம் 100வது சங்கீதம், ஸ்தோத்திர சங்கீதம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சொத்தறியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபைகள் மகா மேன்மையானது. அந்த சங்கீதம் 103வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்ம என்ன செய்திருக்கிறாராம்? உண்டாக்கினார். இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரே தேவன் என்று நாம் அறிய வேண்டும். எப்படி அறிந்து கொள்ளுவது? நம்முடைய காரியங்கள் முழுவதும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் நீங்களே செய்யுங்க. உங்களை மாத்திரமே நான் விசுவாசித்து நம்பி நான் நிற்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் போது
அவரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கும்போது, அவரையே தன் பலனாக கொண்டிருக்கும்போது, அவரையே நம்முடைய அனுகூலமான துணையாய் நாம் நினைக்கும்போது, நிச்சயமாக கர்த்தரே தெய்வம் என்று நீங்களும் நானும் இந்த நாளிலே அறியும்படியாய் கர்த்தர் கிரியை செய்வார். இஸ்ரவேலிலே கோலியாத்துங்கிற ஒரு மனிதன், அவன் தினந்தோறும் வந்து, உங்களில் யார் ஆம்பளையாக இருக்கிறார்களோ வார்கள், நான் என்னிடம் வந்து சண்டை போடுங்கள், நீங்கள் ஜெயித்தா நாங்கள் உங்களுக்கு அடிமை, நாங்கள் ஜெயித்தா நீங்கள் எங்களுக்கு அடிமை என்று தினந்தோறும் வந்து அவன் சவால் விட்டுட்டு போகிறான் தேவ ஜனங்களின் மத்தியிலே. ஆனால் பாருங்க, யாருமே அவனை எதிர்த்து என்ன செய்ய முடியலன்னா யுத்தம் பண்ணுவதற்கு முன் வரவே இல்லை. அவனை எதிர்த்து யாருமே யுத்தம் பண்ணுவதற்கு அவர்கள் மனது அவர்களுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவன் அவ்வளவு உயரமான மனிதன், அவன் பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலியாக இருக்கிறான். உருவத்தை பார்த்தா ஒவ்வாது, சாத்தியமே இல்லை, இவனோட யுத்தம் பண்ணுவதற்கு நம்மளால் யாராலையும் கூடாது அப்படிங்கிறதானே ஒரு சூழ்நிலை. இப்போ அங்கே சாப்பாடு கொடுக்க வந்த ஒரு சிறு பையன், அவன் சொல்கிறான், இவன் விருத்த சேதனம் இல்லாத இவன் ஏமாத்திரம் அப்படின்னு அவன் என்ன செய்கிறான், என் ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். 45-46 சொல்கிறான், அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு முன்னாலே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சவால்களுக்கு முன்னாலே நாம் தனி நபராக போகக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தினாலே போய் நிற்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினால் நிற்கிறதுனா என்ன? ஒரு சவாலை சந்திக்க போகிறோம், ஒரு பிரச்சனையை சந்திக்க போகிறோம். இதில் வாழ்வா சாவா, ஆசீர்வாதமா அல்லது இழப்பா, நஷ்டமா அப்படிங்கிற எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வரத்தான் செய்கிறது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக உடைப்புகளை கொண்டு வருவதற்காய் பிரயாசப்படுகிறது. ஆனால் பிரச்சனைகளை சந்திக்க போகிற நீங்கள், சவால்களை சந்திக்க போகிற நீங்கள், ஓ ஸ்தோத்திரம், உங்களை அழித்து விட வேண்டும் என்று பிரயாசப்படுகிற மனிதர்களிடத்திலே போகிற நீங்கள் தனி மனிதனாக அல்ல, கர்த்தருடைய நாமத்தினாலே போங்க. தாவீது சொல்றான், நீ ஈட்டியோடு பட்டயத்தோடு நீ வருகிறாய், கேடகத்தோடு நீ என்னிடத்தில் வருகிறாய், ஆனால் நானோ நீ நிந்தித்த பத்தியா அந்த தெய்வம் இராணுவங்களின் தெய்வம், அவருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் சொல்லிட்டு 46வது வசனம் சொல்லுது, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்றும் பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நாம் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளணும். இப்போ தாவீது கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் கோலியாத்துக்கு முன்னாலே அவன் நின்றபோது இப்போ அவன் சொல்கிறான், இன்னைக்கு என்ன உன்னை என் ஆண்டவர் என் கையில் ஒப்பு கொடுப்பாரு. இப்போ இஸ்ரவேலில் உலகத்தில் இருக்கிற பூமியில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, பூலோகத்தர் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று அறிந்து கொள்வார்கள். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க, சவால்களை சந்திக்க, உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் போகும்போது தனி ஆளாக போக வேண்டாம், கர்த்தருடைய நாமத்தினாலே போங்க. அதற்காகத்தான் இந்த ஜெப நேரம், அதற்காகத்தான் கர்த்தரை துதித்து பாடுகிறோம், அதற்காகத்தான் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், அதற்காகத்தான் அவர் நல்லவர் என்று அவரை புகழுகிறோம். இது எதற்காக?
கர்த்தருடைய நாமத்தினால் இந்த நாளில் போவதற்காக சவால்களை சந்திக்கும்படி, பிரச்சனைகளை சந்திக்கும்படி, நாம் கொள்ள இருக்கிற எல்லா காரியங்களையும் வெற்றியாய் முடிக்கும்படி கர்த்தருடைய நாமத்தினாலே போகத்தான் இந்த ஆயத்தம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? என் தகப்பனே, உங்கள் நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். எங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலே உங்கள் நாமத்தினாலே நாங்கள் இப்பொழுது ஸ்தோத்திரம். எங்கள் காரியங்களை, எங்கள் தொழிலை, எங்கள் இன்னைக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் சந்திக்க நாங்கள் போகிறோம். எல்லாம் நாங்கள் தனி ஆளாக போகலை, கர்த்தருடைய நாமத்தினாலே போகிறோம். பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும், நான் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று ஒப்பு கொடுங்க. அன்று உங்கள் நாமத்தினால் இன்னைக்கு எல்லா காரியத்தினா செய்து முடிக்க, சக்ஸஸாக அதை முடிக்க என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கிருபை இந்த வீடியோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் கூட கர்த்தரே தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய், தாவீது அறிந்தது மாத்திரமல்ல, பூலோகத்தார் எல்லாரும் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று அறிந்து கொண்டது போல இன்னைக்கு சொல்லுங்க, நான் போகிற என் காரியங்கள் முழுவதிலும் என்னை பார்க்கிறவர்கள், நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறார் என்று அவர்கள் அறிய வேண்டும். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், நான் ஆராதிக்கிற தெய்வம் உயிரோடு கூட இருக்கிறார் என்று அறிய வேண்டும். எனக்கு நஷ்டத்தை உண்டாக்க இந்த நாளில் பிரயாசப்படுகிற மனிதர்கள், நான் ஆராதிக்கிற தெய்வன் உயிரோடு கூட இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நான் மாத்திரமல்ல, என்னை சுற்றிலும் இருக்கிறவர் அறிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் உதவி செய்யும். ஆமேன். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை நினைக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பிறந்த நாள் நினைக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. சங்கீதம் 34:10 வசனத்தில் சொன்னீங்களே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த ஆண்டிலே பிறந்த நாளை நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாத ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாய் விளங்குவதாக. அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொருத்துடைய வாழ்க்கை கர்த்தர் இந்த வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டுங்க. ஸ்தோத்திரம். அதே போல திருமண நாள் நினைக்கிற ஒவ்வொருவருத்தருக்காய் ஸ்தோத்திரம். திருமண நாள் நினைக்கிற ஒவ்வொருத்தருடைய மேலையும் கர்த்தருடைய கரம் இருப்பதாக. அவர்கள் குடும்பங்கள் இந்த ஆண்டில் இன்னும் கொஞ்சம் கூட கர்த்தர் விரும்பினது போல ஆசீர்வதிக்கப்படட்டும். விபத்துகள் வேண்டாம், நாசமோசங்கள் வேண்டாம், இழப்புகள் நஷ்டங்கள் வேண்டாம். ஆண்டவரே, திருமணம் நினைக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தையும் இந்த ஆண்டு பரிபூரணமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். சங்கீதம் 128 5வது வசனத்தில் சொன்னீங்களே, கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தாவே, இந்த ஆண்டு ஆண்டவரே திருமண நாள் நினைக்கிற ஒவ்வொருவரையும் சீயோனிலிருந்து நீ ஆசீர்வதிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.